கை வீக்கம் கொள்ளுதான் கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வாயை பார்த்துட்டு இருக்காங்க, நுர தள்ளுமானு கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுவானான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன கண்ணு பார்த்துட்டு இருக்குது? he is going to die, he is going to die, he is going to die. இவன் டையிங் ஸ்டேஜ், மரிக்கிற தருவாயில் இருக்கிறான். இனி இவன் தப்புகிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால இவன் கை வீங்க போகிறது. வீக்கம் கொண்டு கொஞ்ச நேரத்தில் வாயில நுர தள்ளி அத்தோட இவன் சாப்டர் க்ளோஸ் ஆகுது. எவ்வளோ நேரமா? வெகு நேரமாய், வெகு நேரம். வேதம் போட்டிருக்கு, வாசி பாருங்க. நெடுநேரமாய் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, சுத்தி அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவனும் அமைதியா இருக்கிறான். சில போராட்டமான சூழ்நிலையில கொயிட்டா இருக்கணும், சில நெருக்கமான சூழ்நிலையில கொயிட்டா இருக்கணும், கர்த்தர் அனுமதிக்கிற சில கடினமான சூழ்நிலைகளை கொயிட்டா இருக்கணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. தேவன் ஏன் அனுமதிச்சார் எனக்கு தெரியாது, ஏன் அந்த போராட்டத்தை கிராஸ் பண்றேன் எனக்கு தெரியாது, ஏன் அந்த நெருக்கத்தை நான் கிராஸ் பண்றேன் எனக்கு தெரியாது, ஏன் அந்த சூழ்நிலை கிராஸ் பண்றேன் எனக்கு தெரியாது. ஆனா கொயிட்டா இருந்தா நீ கர்த்தர் உனக்கு வெயிட்டா இறங்கி உன்னை ஜெயிக்க பண்ணுவார்.